ராகவேந்தர் வழிபாடு. குருவை பிடிச்சிக்கணும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஜூன் மாதம் வரைக்கும் தொந்தரவு பண்ணும். டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய வரும், ட்ராவல் நிறைய இருக்கும், குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய காலம் எல்லாம் பண்ணிக்கணும். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் யோகம் அனுகூலம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் யோக பலங்கள், துணை அல்லது துணைவியாருக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய வேண்டிய செய்தெல்லாம் முடித்து கொடுப்பீங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும், குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும், பிள்ளைகள் உருவத்தில் நடக்கும், பிள்ளைகள் வருவது நடக்கும், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் இல்லை என்றாலும் கைகூடும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். எப்படி சொல்கிறான் பாரு, அற்புதமாக கொண்டு வரான். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். பெற்றோர்களுக்கு உங்களுக்கும் இந்த தீராத பழி சொல்கள்லாம் தீருமா. அதனால் குடும்பத்தில் பூர்வீக பொண்ணு தோஷம், சொத்து தகராறு அதெல்லாம் மாறுமா. நல்ல பொறுமையாக இருந்து செட் பண்ணிக்க. மகான்களை பிடிச்சிக்கணும். நான் ராகவேந்திரன் எனக்கு பிடிச்ச மகான்னு சொல்கிறேன். உங்களுக்கு எந்த மகானம் வேணுமோ பிடிச்சிக்கணும். அதான உயிரோடு இருக்கிற மகானை பிடிச்சிக்கின்னு என் உயிரை வாங்காது. அதனால் நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்து அவர்கள் மகான்களாக ஸ்தாபித்தவர்களை பிடித்துக்கொள்ளும். இந்த உலகத்தில் அவர்கள் பல அதிசயங்களை செய்த மகான்கள் எவ்வளோ பேர் இருப்பார். மகான்கள் உங்களை பிடித்துக் கொள்வார்கள், மகான்களையே உங்களை தேடுவார்கள். அதனால் எந்த மகான் உங்கள் வாழ்க்கையில் வராரோ அவரை பிடிச்சிக்கணும். நல்லதெல்லாம் நடக்கும். தொழில் நிச்சயமாக ஜூலை மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சில தொந்தரவுகள் இருக்கும். ஆனால் ஜூலை மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு தொழில் அபிரதமாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறது, கூட்டு தொழிலிருந்து தனியாக தொடங்குறது, என்னடா வாழ்க்கைன்னு டெய்லி தலையில் அடிச்சுக்கின்னு போன தொழிலெலாம் மாறுறது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். திடீர் முதலாளிகள் ஆவார்கள், சாதாரண தொழில் ஆரம்பிப்பார்கள். கடைசியில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கு அவர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வரும். ஃபாரின்லேருந்தெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், தைரியம் ஏற்படும். கோயில் திருப்பணிகள் அதிகமாக செல்வார்கள். ஆனால் காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி, அலர்ஜி அதீத கவனமாக பார்த்துக்கொள்ள ராசிகளில் மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் தரும். பழைய கடன்கள் பைசலாகும். அதே போல் ஒரு நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து தேகாரோக்கியத்தில் இருந்த ரொம்ப நாள் பிரச்சனை ஒன்று தீர்றதுக்கு மிதனத்துக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு மார்ச் மாதத்துலேருந்து வரும். ஸோ ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மிதனத்துக்கு இடது பக்க தேகாரோக்கியத்தை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இடது பக்கம் என்றால் இதயம் இருப்பதையும், அதே போல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். தேகாரோக்கியம் தான் 2026ஆம் ஆண்டில் சேஷ்டிகளை காட்டும். அதை விட்டுட்டு நான் உழைக்கிறேன், நிறைய பணம் வருது, செல்வி வந்தால் அனுப்பிக்கணும்ல, நாம உடம்பு போயிரும்ல, அதுக்கு அதை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி எல்லாமே மிதுனம் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக தான் காணப்படக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக ராகவேந்தர் என்று நான் சொல்வதை போல் குருவை பிடித்துக்கொள்ளும்.